வெல்கம் டு ஆன்லைன் கிளாஸ் ரூம். இன்னைக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் 8 குயின் ப்ராப்ளம். 8 குயின் ப்ராப்ளம் ஆர் n குயின் ப்ராப்ளம் ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தோம். அதாவது பேக் ட்ராக்கிங் ஜென்ரல் மெத்தட் கிளாஸில் பார்த்தோம். பேக் ட்ராக்கிங் ஜென்ரல் மெத்தடோடைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸில் n குயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், 4 குயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம 8 குயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த n வேல்யூ நம்ம என்ன எடுக்கிறோமோ 4 எடுத்தால் 4 குயின் ப்ராப்ளம், இதே n வேல்யூ 8 எடுத்தோம்னா 8 குயின் ப்ராப்ளம். ஸோ ஒரு 8 குயின் ப்ராப்ளம் அப்படிங்கிறது 8x8 செஸ் போர்டு. அதாவது 8x8 மீன்ஸ் 8 ரோஸ் 8 காலம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு செஸ் போர்டு எடுத்துக்கிட்டு அந்த செஸ் போர்டில் 8 குயின்ஸை நான் அட்டாக்கிங் பொசிஷனில் பிளேஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் 8 குயின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 8 குயின் ப்ராப்ளமில் 8x8 செஸ் போர்டு எடுத்துக்கல, 8 ரோஸ் 8 காலம்ஸ் இருக்கக்கூடிய செஸ் போர்டு எடுக்கல. அதை நம்ம சிஸ்டமில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக 2 டைமென்ஷனல் அரே எடுத்துக்கிறோம். இந்த 2 டைமென்ஷனல் அரேயில் ஒரு டைமென்ஷனை ரோவாகவும் அனதர் 1 டைமென்ஷனை காலமாகவும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 8 குயின்ஸையும் 8x8 செஸ் போர்டில் நான் அட்டாக்கிங் பொசிஷனில் பிளேஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 க்ரைட்டீரியா யூஸ் பண்ணுறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு ரோவில் ஒரே ஒரு குயின் மட்டும்தான் இருக்கணும். ஈச் ரோ ஹாவ் ஒன்லி 1 குயின். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு காலம் வைஸ் பார்க்கல ஒரு காலத்தில் ஒரு குயின் மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா குயினுடைய நீங்கள் செஸ் கேம் விளையாட எல்லாத்துக்கும் தெரியும், குயினுடைய மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஸ்ட்ரைட்டாக காலம் வைஸ் மூவ் ஆகும், ஸ்ட்ரைட்டாக வந்து ரோ வைஸ் மூவ் ஆகும். அனதர் 1 மூமெண்ட் பார்த்தீங்கன்னா டயகனல் கிராஸாக மூவ் ஆகும். ஸோ அப்போ அந்த சேம் ரோ சேம் காலம் சேம் டயகனலில் வேறொரு குயினை நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. இதுதான் 3 கண்டிஷன். சேம் ரோ சேம் காலம் சேம் டயகனலில் பிளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ இந்த 3 கண்டிஷன்ஸில் ரோ சேம் ரோவா அப்படின்னு செக் பண்ணுறது ஈஸி. ஏன்னா ரோ வேல்யூ வந்து சேமாக இருந்ததுன்னா 2 குயின்ஸை பிளேஸ் பண்ணக்கூடிய அந்த 2 குயினுடைய ரோ வேல்யூ சேமாக இருந்ததுன்னா இட்ஸ் அ சேம் ரோ அப்படின்னு நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி காலம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அந்த காலம் வேல்யூ வந்து 2 குயினை பிளேஸ் பண்ணக்கூடிய காலம் வேல்யூ சேமாக இருந்தது அப்படின்னா இட்ஸ் அ சேம் காலத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனால் சேம் டயகனலில் இருக்கா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டயகனல் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நார்மல் செஸ் போர்டில் இந்த ஸ்க்ரீன்லோடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த பிக்சர் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ஏரோ மார்க் மென்ஷன் பண்ணியிருக்கிறது சேம் ரோ சேம் காலம் சேம் டயகனலுக்கு டோட்டலாக நம்ம 5 அந்த ஏரோ மார்க் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதில் டயகனல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 டைப் ஆஃப் டயகனல் வரும். இப்போ இந்த பிக்சரில் வந்து பாருங்கள், இந்த கிராஸாக போட்டிருக்கக்கூடிய ஏரோவில் ஒரு லாங்காக கிராஸாக இருக்கக்கூடிய ஏரோ மார்க் ஒன்று இருக்குது, இன்னொன்று ஷார்ட்டாக இருக்கக்கூடிய கிராஸாக அந்த டயகனலாக வரக்கூடிய ஏரோ மார்க் இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த கிராஸாக வரக்கூடிய டயகனல் ஏரோ மார்க் பார்த்துக்குங்க. இந்த ஏரோ மார்க்கை நம்ம என்ன, இந்த டயகனலில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் லெஃப்ட் டு லோயர் ரைட் டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். அப்பர் லெஃப்ட் டு லோயர் ரைட் டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சேம் டயகனலில் வேற குயின் வருதா அப்படிங்கிறத எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குயினுடைய ரோ மைனஸ் காலம் வேல்யூ, அந்த குயின் பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய எந்த ரோவில் பிளேஸ் ஆகிருக்கு எத்தனாவது காலமில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற அந்த 2 வேல்யூ சப்ராக்ட் பண்ணி ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய அந்த 2 குயினுடைய அந்த ரோ மைனஸ் காலம் வேல்யூவை சப்ராக்ட் பண்ணால் 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா சேம் டயகனலில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த டயகனல் அப்படிங்கிறத அப்பர் லெஃப்ட் டு லோயர் ரைட் டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாங்கஸ்ட் கிராஸாக வரக்கூடிய ஏரோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு குயினை வந்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலமில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ இதனுடைய ரோ மைனஸ் காலம் வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 - 2 = -1.
ஸோ ஃபஸ்ட்டு குயினை பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டயக்னல் -1 வேல்யூ கொடுக்குது. அந்த லாங்கஸ்ட் ஏரோ மார்க் வரக்கூடிய அந்த ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் எடுத்துக்கங்க. அது எந்த பாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய தேர்டு காலம். ஸோ அப்போ 2 - 3 = -1. அந்த லாங்கஸ்ட் ஏரோ இருக்கக்கூடிய எந்த செல்லை வேணாலும் எடுத்துகிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், எல்லாத்துக்குமே -1 அப்படிங்கிற வேல்யூ தான் வரும். ஸோ அப்போ இந்த டயகனலில் நம்ம எந்த இடத்துல குயின் பிளேஸ் பண்ணாலும் நமக்கு அட்டாக்கிங் பொசிஷனில் வரும். ஸோ இந்த அப்பர் லெஃப்ட் டு லோயர் ரைட் டயகனலில் நம்ம குயின் அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரோ மைனஸ் காலம் வேல்யூவை யூஸ் பண்ணுவோம். இதே இன்னொரு டயகனல் இருக்குது. அந்த டயகனல் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கிராஸாக வரக்கூடிய ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள். அதை என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பர் ரைட் டு லோயர் லெஃப்ட் டயகனல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டயகனலில் குயின்ஸ் இருக்கா, சேம் 2 or more குயின்ஸ் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ ப்ளஸ் காலம் வேல்யூ. ரோ ப்ளஸ் காலம் வேல்யூ அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபஸ்ட்டு குயின் நம்ம ஃபஸ்ட்டு ரோவில் செகண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ ரோவையும் காலமையும் ஆட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், அப்போ 1 + 2 = 3. இதே வந்து அந்த அப்பர் ரைட் டு லோயர் லெஃப்டில் வரக்கூடிய அந்த ஸ்மாலாக டயக்னல் கிராஸாக வரக்கூடிய அந்த ஏரோவில் பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமாக பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் 2 + 1 = 3. ஸோ ரெண்டுக்குமே சேமாக வரும். ஸோ இந்த மாதிரி அப்பர் ரைட்டில் இருந்து லோயர் லெஃப்ட் வரக்கூடிய டயக்னலுக்கு ரோ வேல்யூவையும் காலம் வேல்யூவும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எல்லா அந்த டயக்னலுக்குமே சேம் வேல்யூ தான் வரும். ஸோ இதை ரெண்டையும் வச்சு தான் வந்து நம்ம ஒரு குயின் சேம் டயக்னலில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து அடிஷனை பொறுத்தவரை நோ ப்ராப்ளம். சப்ராக்ஷன் கிடைக்கல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டயத்தில் பாசிட்டிவ் வேல்யூ வரும், ஒரு சில டைமில் நெகட்டிவ் வேல்யூ வரும். நமக்கு அந்த சைன் இம்பார்ட்டன்ட் கிடையாது, ப்ளஸ்ஸாக பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், நம்ம அந்த ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதனால தான் இந்த லாஸ்ட் பாயிண்டாக கொடுத்துருக்கோம் பாருங்கள், J-L. அதுக்கு வந்து ஒரு லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த லைனுக்கு என்ன மீனிங் அப்படின்னா டு ஒமிட் சைன் வேல்யூ, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அந்த சைனை ஒமிட் பண்ணிவிட்டு அந்த ஹோல் வேல்யூ மட்டும் எடுத்துக்கங்க அப்படின்னு அர்த்தம். J-L = I-K அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த JL அப்படிங்கிறது ஒரு குயினுடைய ரோ காலம் வேல்யூ, IK அப்படிங்கிறது இன்னொரு குயினுடைய ரோ அண்ட் காலம் வேல்யூ. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணல ஈக்குவலாக வந்ததுன்னா சேம் டயக்னலாக இருக்குன்னு அர்த்தம். அல்லது ரெண்டு ரோ வேல்யூவும் காலம் வேல்யூவும் ஆட் பண்ணல நமக்கு சேமாக இருந்தாலும் டயக்னலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டையும் வச்சு தான் ஒரு குயின் டயக்னல் பொசிஷனில் அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்கா இல்லையாங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த 8 குயின் ப்ராப்ளம் ஆர் n குயின் ப்ராப்ளமில் நம்ம ரெண்டு ப்ரொசீஜரை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொசீஜர் பிளேஸ். இந்த பிளேஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் நம்மளுடைய இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, சேம் ரோ சேம் காலம் சேம் டயகனலில் இருந்ததுன்னா அட்டாக்கிங் பொசிஷன், இதை தவிர வேறு இடத்துல இருந்தது அப்படின்னா நான் அட்டாக்கிங் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ நம்ம இப்போ பிளேஸ் பண்ணக்கூடிய குயின் இதுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குயினுடைய அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய அல்காரிதம் தான் இந்த பிளேஸ் அப்படிங்கிற அல்காரிதம். இது வந்து வேறு குயினுடைய அட்டாக்கிங் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணோம். நம்ம நெக்ஸ்ட்டாக பிளேஸ் பண்ணக்கூடிய குயின் வந்து நான் அட்டாக்கிங் பொசிஷனில் இருந்தது அப்படின்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ் அப்படிங்கிற இந்த ப்ரொசீஜரோடைய கம்ப்யூட்டிங் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கேத் குயினை பிளேஸ் பண்ண போகிறேன். அதாவது இப்போ கே அப்படிங்கிற பொசிஷனில் இருக்கக்கூடிய குயினை வந்து பிளேஸ் பண்ண போகிறேன். கேத் நம்பர் ஆஃப் குயினை பிளேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதனுடைய கம்ப்யூட்டிங் டைம் R(k-1). இதுதான் வந்து இந்த பிளேஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரோடைய கம்ப்யூட்டிங் டைம். நெக்ஸ்ட் செகண்டாக நம்ம பார்க்க போகிற ப்ரொசீஜர் n குயின்ஸ். n குயின்ஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு n×n செஸ் போர்டுக்குள்ளே n குயின்ஸை நான் அட்டாக்கிங் பொசிஷன்ஸில் பிளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம்.
ஓகேங்களா? இது வந்து யூசிங் பேக் ட்ராக்கிங் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் பிளேஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரோட ஹெல்ப்போட ஒவ்வொரு பொசிஷனாக இந்த இடத்துல குயினை பிளேஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணி நான் அட்டாக்கிங் பொசிஷன்ஸில் என் குயின்ஸை என் கிராஸ் என் செஸ் போர்டில் பிளேஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அல்காரிதம் தான் இந்த ப்ரொசீஜர் என் குயின்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ நான் ஒரு 8x8 செஸ் போர்டுக்குள்ள சம் குயின்ஸை ரேண்டமாக பிளேஸ் பண்ணிவிட்டு வேறு என்னென்ன குயின்ஸை நான் அட்டாக்கிங் பொசிஷனில் பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு கம்பேர் பண்ண ஒரு ஃபியூ எக்ஸாம்பிள்ஸை வச்சு கம்பேர் பண்ணல. இப்போ இந்த உங்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ரேண்டமாக ஃபியூ குயின்ஸை வச்சு ஒரு 5 குயின்ஸை 8x8 செஸ் போர்டில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 குயின்ஸை எனக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கு டோட்டலாக எவ்வளோ கம்பேரிசன்ஸ் தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1649 கம்பேரிசன்ஸ் எனக்கு இங்கே தேவைப்பட்டது. இதே செகண்ட் எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு குயினை வந்து 4th காலமில் பிளேஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ரேண்டமாக 6 குயின்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்பட்ட கம்பேரிசன்ஸ் 769 கம்பேரிசன்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. நெக்ஸ்ட்டு தேர்டு பிக்சரில் பாருங்கள், நான் டோட்டலாக 7 குயின்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 7 குயின்ஸ் ஃபஸ்ட்டு குயினாக ஃபஸ்ட்டு பொசிஷனில் பிளேஸ் பண்ணி டோட்டலாக 7 குயின்ஸை பிளேஸ் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு இதுக்கு தேவைப்பட்ட கம்பேரிசன்ஸ் 1401 கம்பேரிசன்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. அண்ட் 4th பிக்சர் பாருங்கள், 4th பிக்சரில் நான் 5 குயின்ஸை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த 5 குயின்ஸை பிளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தேவைப்பட்ட கம்பேரிசன்ஸ் 1977. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சர்லேயும் லாஸ்ட்டு பிக்சர்லேயும் டோட்டலாக பிளேஸ் ஆகிருக்கக்கூடிய குயின்ஸ் வந்து 5 தான். ஆனால் நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபர் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த குயின் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த பொசிஷன்ஸை பொறுத்து நம்பர் ஆஃப் கம்பேரிசன்ஸ் நமக்கு டிஃபர் ஆகும். இப்போ ஒரு 8x8 அதாவது 8 rows 8 columns இருக்கக்கூடிய ஒரு செஸ் போர்டு எடுத்துகிட்டு நம்ம இப்போ பார்த்த ப்ரொசீஜர் என் குயின் அண்ட் ப்ரொசீஜர் பிளேஸ் இந்த 2 அல்காரிதமை பேஸ் பண்ணி பேக் ட்ராக்கிங் மெத்தடில் எப்படி ஒரு 8x8 செஸ் போர்டில் 8 குயின்ஸை நான் அட்டாக்கிங் பொசிஷனில் பிளேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு குயின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமில் பிளேஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 8 குயினுடைய இம்ப்ளிசிட் கன்ஸ்ட்ரெயின் ஒரு 3 கன்ஸ்ட்ரெயின் பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குயினையும் அதுக்கான அப்ராப்ரியேட் ரோவில் தான் பிளேஸ் பண்ணணும். அதாவது 8th குயினை 8th ரோவில் தான் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நான் ஃபஸ்ட்டு குயினை ஃபஸ்ட்டு ரோவில் பிளேஸ் பண்ணிட்டேன். அப்போ செகண்ட் குயினை செகண்ட் ரோவில் தான் பிளேஸ் பண்ணணும். தேர்டு குயினை தேர்ட் ரோ இதே ஆர்டரில் தான் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு கன்ஸ்ட்ரெயின். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குயின் வந்து நான் அட்டாக்கிங் பொசிஷன்ஸில் பிளேஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய குயினுடைய அட்டாக்கிங் பொசிஷன்ஸில் அடுத்த குயினை நம்ம பிளேஸ் பண்ணக்கூடாது. நான் அட்டாக்கிங் பொசிஷனில் தான் பிளேஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் செகண்ட் குயினை செகண்ட் ரோவில் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் ரோவுடைய ஃபஸ்ட்டு 2 காலமுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குயினுடைய அட்டாக்கிங் பொசிஷன். அதனால் அந்த இடத்துல என்னால் குயினை பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் நான் செகண்ட் ரோவுடைய தேர்டு காலமில் பிளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்டு குயின் எடுத்துகிட்டு நான் தேர்டு ரோவில் எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு பார்க்குறேன். தேர்டு ரோவில் தேர்டு குயினை ஃபஸ்ட்டு 4 காலம்ஸில் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் நான் 5th காலமில் பிளேஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த் குயினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலமில் 4th ரோவுடைய ஃபஸ்ட்டு காலமில் பிளேஸ் பண்ண முடியாது. அதனால் நான் செகண்ட் காலமில் பிளேஸ் பண்ணுறேன். அடுத்து 5th குயினை வந்து 5th ரோவில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ரோவுடைய 4th காலமில் பிளேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு 6th குயினை பார்த்தீங்க அப்படின்னா 6th குயினை 6th ரோவில் எந்த காலம்லையுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா 6th ரோவுடைய 8 காலம்ஸுமே இதுக்கு முன்னாடி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய 5 குயின்ஸோடைய அட்டாக்கிங் பொசிஷனில் வரும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளால் 6th குயினை பிளேஸ் பண்ண முடியலை. ஸோ பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பேக் பின்னாடி ஒரு ஸ்டெப் போயிட்டு அந்த 5th குயினை வேறு ஏதாவது இடத்துல மாற்ற முடியுமான்னு செக் பண்ணுறோம். 5th குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 5th ரோவுடைய 8th காலமில் பிளேஸ் பண்ணலாம். ஆனால் 5th ரோவுடைய 8th காலமில் பிளேஸ் பண்ணாலும் நம்மளால் 6th குயினை பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அப்போவும் 6th ரோவுடைய
எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறோன்னா திரும்ப ஒன் ஸ்டெப் பேக் போயிட்டு ஃபோர்த்து குயினை வேறு எங்கேயாவது மாற்ற முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஃபோர்த்து குயினை எங்கே மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து காலமுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும். அதனால் நான் ஃபோர்த்து குயினை செவன்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஃபிஃப்த்து குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த் ரோவுடைய செகண்ட் காலமில் நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த் ரோவுடைய ஃபோர்த்து காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். அதனால நான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து செவன்த்து குயினை செக் பண்ணுறோம். செவன்த் குயினை வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ரோவுடைய சிக்ஸ்த்து காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட்டு எயித்து குயினை எயித் ரோவில் எங்கேயாவது ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். இப்போ எயித்து ரோவில் இருக்கக்கூடிய அந்த 8 காலம்ஸுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய 7 குயின்ஸோடைய அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால் என்னால் எயித்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பின்னாடி போய்ட்டு வேறு எந்த இடத்துல என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னுடைய ஃபோர்த்து குயினை செவன்த்து பொசிஷன்லேருந்து செவன்த்து காலம்லேருந்து எயித்து காலமுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ எயித்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்னுடைய ஃபிஃப்த்து குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஃபிஃப்த்து குயினை செகண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நம்ம வந்து ஃபோர்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ சிக்ஸ்த்து குயினை வந்து ஃபோர்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செவன்த்து குயினை வந்து சிக்ஸ்த்து காலமில் நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். செவன்த்து குயினை சிக்ஸ்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் எயித்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த எயித் ரோவில் இருக்கக்கூடிய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்கும். ஸோ அகெயின் பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு செக் பண்ணுறோம். ஸோ என்னுடைய தேர்டு குயினை நான் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணுறேன். தேர்டு குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதே மாதிரி 1 பை ஒவ்வொரு குயினாக நம்ம ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணி ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் ஃபோர்த்து குயினை செகண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து குயினை வந்து செவன்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஃபிஃப்த் ரோவுடைய செவன்த்து காலமில். சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய சிக்ஸ்த்து ரோவுடைய ஃபிஃப்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். சிக்ஸ்த் ரோவுடைய ஃபிஃப்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வேறு எந்த குயினையும் ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து குயினை எயித்து காலமுக்கு ப்ளேஸ் பண்ணுறேன். அதுக்கடுத்து ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்து சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னால் செவன்த்து குயினை செவன்த் ரோவில் எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல. எல்லா குயினோடைய அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் பேக்கில் போய்ட்டு இந்த செவன்த்து குயினை வேறு எங்கேயாவது மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு செக் பண்ணுறோம். செவன்த்து குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து காலமுக்கு மூவ் பண்ணலாம். ஸோ ஃபிஃப்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணாலும் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு செவன்த்து குயினை என்னால் இப்போவும் ப்ளேஸ் பண்ண முடியலை. செவன்த்து குயினுடைய ப்ளேஸ் பண்ணக்கூடிய செவன்த் ரோவுடைய எல்லா காலமுமே வந்து அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் பேக் பின்னாடி போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் நம்மளுடைய தேர்டு குயினை தூக்கி செவன்த்து காலமுக்கு ப்ளேஸ் பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சிக்ஸ்த்து காலமில் இருந்தது, இப்போ செவன்த்து காலமுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம பேக்கில் போய் வேறு பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணுறதுனால இந்த மெத்தனாலஜியை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தனாலஜி அப்படின்னும் சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஃபிஃப்த்து குயினை வந்து நான் ஃபிஃப்த் ரோவுடைய ஃபோர்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வேறு எந்த குயினையும் ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ இந்த ஃபிஃப்த்து குயினை வேறு ஏதாவது காலமில் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா என்னால் சிக்ஸ்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுறோம். இப்போ நான் ஃபிஃப்த்து குயினை வந்து எயித்து காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போவும் என்னால் இந்த அடுத்த சிக்ஸ்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ அகைன் பேக் பின்னாடி போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தேர்டு குயினை எயித்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறோம். ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறோம். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃபிஃப்த்து குயினுக்கு மேலே ப்ளேஸ் பண்ண முடியல. சிக்ஸ்த்து குயினை வந்து சிக்ஸ்த்து ரோவில் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியல. அதனுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு
வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 4th குயினை நான் இப்போ வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணி 6th காலமுக்கு கொண்டு வந்திருக்கேன். 4th ரோவுடைய 6th காலமுக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th குயினை நான் காலம் 2ல் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 6th குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோன்னா 6th குயினை எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 5th குயினை 4th காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். 4th காலமில் ப்ளேஸ் பண்ணிட்டு அடுத்து என்னுடைய 5th குயினை 6th குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். 6th குயினை வந்து பார்த்திங்கன்னா 2nd காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து 7th குயினை ட்ரை பண்ணுறேன். 7th குயினை வந்து பார்த்திங்க அப்படின்னா காலம் 7th ரோவுடைய 5th காலமில் ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னுடைய 8th குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போவும் பார்த்திங்கன்னா என்னுடைய 8th குயினை ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா எல்லாமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக். பின்னாடி போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய 2nd ரோவில் இருக்கக்கூடிய குயினை 3rd காலம்லேருந்து 4th காலமுக்கு மூவ் பண்ணுறேன். 4th காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப இதே ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடை யூஸ் பண்ணி நான் வந்து திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 3rd குயினை வந்து 2nd காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 4th குயினை 5th காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து 5th குயினை நான் எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். என்னுடைய 5th குயினை வந்து 3rd காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்னோடய 6th குயின் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு அந்த 5th குயினை வேறு பாசிபிலிட்டிஸுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ 5th குயினை வந்து 8th காலமுக்கு மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணுறேன். இப்போவும் என்னால் வந்து பார்த்திங்கன்னா 6th குயினை ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்னோடய 4th குயினை நான் சேஞ்ச் பண்ணுறேன். 4th குயினை வந்து பார்த்திங்கன்னா 7th காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். 5th குயினை எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறேன். 5th குயினை 3rd காலமுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போவும் இதுக்கப்புறம் என்னால் 6th குயினை ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் கோ பேக். பின்னாடி போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். அதாவது என்னென்னா, என்னோடய 4th குயினை 8th காலமுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய 4th குயினை 8th காலமுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து 5th குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். 5th குயினை 3rd காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து 6th குயினை வந்து பார்த்திங்கன்னா 7th காலமில் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து இதுக்கப்புறம் என்னால் 7th குயினை ப்ளேஸ் பண்ண முடியல. 6th கியூ வரையில் தான் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. 7th குயினை என்னால் ப்ளேஸ் பண்ண முடியலை. 7th ரோவுடைய எல்லா காலமுமே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ அகெயின் கோ பேக். பின்னாடி போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5th குயினை என்னுடைய 6th காலமில் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th குயினை 6th ரோவுடைய 3rd காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னால் 7th குயினை ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா 7th ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனில் இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய 3rd குயினை நான் சேஞ்ச் பண்ணுறேன். 3rd குயின் ஆல்ரெடி 2nd காலமில் இருந்ததை இப்போ 3rd காலமுக்கு 6th காலமுக்கு மூவ் பண்ணுறேன். 3rd குயினை 6th காலம் மூவ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து 4th குயின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். 4th குயினை வந்து பார்த்திங்கன்னா 3rd காலமுக்கு ப்ளேஸ் பண்ண முடியும், அதனால் நான் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 5th குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா 5th குயினை ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா 5th ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகெயின் கோ பேக்கில் போயிட்டு அந்த 3rd குயினை வந்து நான் 8th காலமுக்கு மூவ் பண்ணுறேன். 8th காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு அகெயின் நான் வந்து 5th குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ 5th குயினை வந்து பார்த்திங்கன்னா காலம் 2ல் வந்து ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 6th குயினை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th ரோவுடைய காலம் 5ல் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நான் அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 7th குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோன்னா இப்போ 7th ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் காலமாக இருக்கும். ப்ரீவியஸ் குயினோடைய அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்கும். ஸோ அகைன் நம்மளால் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ பின்னாடி போய்ட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். அதாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6th குயினை வேறு பிளேஸுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது 5th பிளேஸ்லேருந்து 5th காலம்லேருந்து 7th காலமுக்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இந்த 7th காலமுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறோம். திரும்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா
செவன்த்து குயினை செவன்த் ரோவில் எங்கேயாவது பிளேஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறோம். இப்போ செவன்த் ரோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எயித்து காலமில் எயித் குயினை வந்து எயித் ரோவில் எந்த இடத்துலையுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஸோ எல்லா காலமுமே எயித் ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஃபிஃப்த்து குயினை தேர்டு காலமுக்கு மூவ் பண்ணுறோம். தேர்டு காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு அகைன் ட்ரை பண்ணுறோம். சிக்ஸ்த்து குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறோம். சிக்ஸ்த்து ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து காலமில் நம்மளால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே சிக்ஸ்த்து குயினை பிளேஸ் பண்ணிடுறோம். அடுத்து செவன்த்து குயினை பண்ணுறோம். செவன்த்து குயினை செவன்த்து ரோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே ஃபில் பண்ண முடியாது. ஏன்னா செவன்த் ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸை நம்ம ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக்கில் போயிட்டு செவன்த்து காலமில் பிளேஸ் பண்ணுறோம். செவன்த்து காலமில் பிளேஸ் பண்ணாலும் நம்மளால் செவன்த்து குயினை பிளேஸ் பண்ண முடியல. இப்போவும் செவன்த் ரோவில் இருக்கக்கூடிய எல்லா காலமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு நம்மளுடைய தேர்டு குயினை வேறு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறோம். செவன்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு அகைன் ஃபோர்த்து குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஃபோர்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த் ரோவுடைய தேர்டு காலமில் பிளேஸ் பண்ணலாம். பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிஃப்த்து குயின் ட்ரை பண்ணுறோம். ஃபிஃப்த்து குயினை வந்து சிக்ஸ்த்து காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். பிளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த குயின் அதாவது சிக்ஸ்த்து குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறோம். சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா காலம் நம்பர் 2ல் பிளேஸ் பண்ண முடியும். அதனால் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து செவன்த்து கியூவை ட்ரை பண்ணுறோம். செவன்த்து கியூ வந்து பார்த்திங்கன்னா செவன்த் ரோவில் ஃபிஃப்த்து காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து எயித்து குயினை பிளேஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். இப்போவும் பார்த்திங்கன்னா நம்மளால் எயித்து குயினை எயித் ரோவில் எந்த இடத்துலையுமே பிளேஸ் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸை ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபிஃப்த்து குயினை எயித்து காலமுக்கு மூவ் பண்ணுறோம். எயித்து காலமில் வச்சுட்டு திரும்ப ட்ரை பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்து குயினை வந்து காலம் நம்பர் 2ல் வந்து நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து செவன்த்து கியூ வந்து காலம் நம்பர் 5 செவன்த் ரோவுடைய காலம் 5th காலமில் பிளேஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து எயித்து கியூனை ட்ரை பண்ணுறோம். இப்போ எயித் கியூவையும் பார்த்திங்கன்னா இந்த எயித் ரோவில் எந்த இடத்துலையுமே பிளேஸ் பண்ண முடியாது. எல்லாமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் வந்துட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தேர்டு கியூனை வந்து செவன்த் பொசிஷனுக்கு மூவ் செவன்த் பிளேஸில் வச்சுருக்கோம். ஃபோர்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸில் வச்சுட்டு அகைன் ட்ரை பண்ணுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்த்து குயினை ட்ரை பண்ணுறோம். ஃபிஃப்த்து குயினை காலம் நம்பர் 2ல் செகண்ட் காலமில் பிளேஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கப்புறம் என்னால் சிக்ஸ்த்து குயினை பிளேஸ் பண்ண முடியலை. சிக்ஸ்த்து ரோவுடைய எல்லா காலமே வந்து அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ வந்து நான் பேக்கில் போயிட்டு என்னுடைய ஃபிஃப்த்து குயினை வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். ஃபிஃப்த்து குயினை வேறு எங்கே பிளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு காலமுக்கு பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபிஃப்த்து குயினை தேர்டு காலமில் பிளேஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போவும் பார்த்தீங்கன்னா என்னால் சிக்ஸ்த்து குயினை வந்து சிக்ஸ்த் ரோவில் எந்த இடத்துலையுமே பிளேஸ் பண்ண முடியல. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். என்னுடைய ஃபிஃப்த்து குயினை வந்து எயித்து காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து சிக்ஸ்த்து குயினை பிளேஸ் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலமில் வந்து சிக்ஸ்த் ரோவுடைய செகண்ட் காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப செவன்த்து குயினை பிளேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னால் வந்து பார்த்திங்கன்னா செவன்த்து குயினை பிளேஸ் பண்ண முடியலை. ஸோ பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தேர்டு குயினை நான் வந்து எயித்து காலமில் பிளேஸ் பண்ணிக்கிறேன். தேர்டு குயினை வந்து எயித்து காலமில் பிளேஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஃபோர்த்து குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஃபோர்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா காலம் நம்பர் 3ல் என்னால் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். பிளேஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிஃப்த்து குயின் ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னால் ஃபிஃப்த்து குயின் எதுவுமே பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா ஃபிஃப்த்து ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு இந்த தேர்டு குயினை வேறு எங்கே பிளேஸ் பண்ண முடியும், ஃபோர்த் குயினை வேறு எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு பார்க்குறேன். ஃபோர்த் குயினை வந்து காலம் 5ல் என்னால் பிளேஸ் பண்ண முடியும்.
ஸோ அதனால் அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிஃப்த்து குயின் ட்ரை பண்ணுறேன். ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா காலம் நம்பர் 2ல் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிட்டேன். இதுக்கடுத்து சிக்ஸ்த்து குயினை ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னால் சிக்ஸ்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியல, ஏன்னா சிக்ஸ்த்து ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபிஃப்த்து குயினை வேறு ஏதாவது இடத்துல ப்ளேஸ் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன். ஃபிஃப்த்து குயினை தேர்டு காலமில், ஃபிஃப்த் ரோவுடைய தேர்டு காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். இப்போவும் என்னால் சிக்ஸ்த்து ரோவில் இருக்கக்கூடிய எந்த காலம்லையும் சிக்ஸ்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ வேறு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் குயினை நான் சேஞ்ச் பண்ணுறேன். செகண்ட் குயினை ஆல்ரெடி இந்த ஃபோர்த்து காலமில் இருந்து இப்போ நான் ஃபிஃப்த்து காலமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ செகண்ட் குயினை ஃபிஃப்த்து காலமில் சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து தேர்டு குயினை எங்கே ஸ்டோர் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்டு குயினை வந்து நான் காலம் நம்பர் 2ல் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து காலமில் ஸ்டோர் பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோடைய தேர்டு காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்து சிக்ஸ்த்து குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணிங்கன்னா, சிக்ஸ்த்து குயினை வந்து இந்த செவன்த்து காலம் ஒரே ஒரு இடத்துல தான் ஸ்டோர் பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து செவன்த்து குயினை ட்ரை பண்ணுறேன். இப்போ என்னால் செவன்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா செவன்த் ரோடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகைன் பேக்கில் போயிட்டு வேறு பாசிபிலிட்டிஸ் ட்ரை பண்ணுறேன். வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபோர்த்து குயினை நான் இப்போ சேஞ்ச் பண்ணுறேன். ஃபோர்த்து குயினை என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எயித்து காலமுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். ஃபோர்த் ரோடைய எயித்து காலமுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு திரும்ப அடுத்தடுத்த குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். இப்போ ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு காலமில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து காலமில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போவும் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியலை. செவன்த் ரோடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபிஃப்த்து குயினை ரீஅரேஞ்ச் பண்ணுறேன். ஃபிஃப்த்து குயினை எங்கே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து காலமுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ ஃபிஃப்த் ரோடைய சிக்ஸ்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு அடுத்து சிக்ஸ்த்து குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். சிக்ஸ்த்து குயினை காலம் 3ல் என்னால் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து என்னால் செவன்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியல. ஸோ கோ பேக்கில் போயிட்டு இந்த சிக்ஸ்த்து குயினை வேறு எங்கே மூவ் பண்ண முடியும் அப்படின்னு செக் பண்ணுறேன். இப்போ ஃபோர்த்து காலமுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபோர்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். இப்போவும் என்னால் செவன்த்து குயினை வந்து ப்ளேஸ் பண்ண முடியலை. செவன்த் ரோவுடைய எல்லா காலமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய தேர்டு குயினை சேஞ்ச் பண்ணுறேன். தேர்டு குயின் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து காலமுக்கு மூவ் பண்ணுறேன். செவன்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்து ஃபோர்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிஃப்த்து குயினை வந்து ஃபிஃப்த் ரோவுடைய ஃபோர்த்து காலமில் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா காலம் 8ல் சிக்ஸ்த் ரோவுடைய எயித்து காலமில் ப்ளேஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நான் செவன்த்து குயினை செக் பண்ணுறேன். இப்போ என்னால் செவன்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா செவன்த் ரோவுடைய எல்லா காலமுமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்னுடைய ஃபிஃப்த்து குயினை வேறு எங்கேயாவது சேஞ்ச் பண்ண முடியுமான்னு செக் பண்ணுறேன். ஸோ ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு இடத்துல சேஞ்ச் பண்ண முடியும், அதாவது சிக்ஸ்த்து காலமுக்கு மூவ் பண்ணிக்கிறேன். ஃபிஃப்த் ரோடைய சிக்ஸ்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு அடுத்து சிக்ஸ்த்து குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். சிக்ஸ்த்து குயினை வந்து பார்த்திங்கன்னா காலம் 3ல் நான் ப்ளேஸ் பண்ண முடியும், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செவன்த் குயின் செக் பண்ணுறேன். இப்போ செவன்த் ரோ எல்லாமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. செவன்த் ரோவில் எல்லா காலமே அட்டாக்கிங் பொசிஷனாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு வேறு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறேன். ஸோ என்னோட சிக்ஸ்த்து குயினை எயித்து காலமுக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ எயித்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். இப்போவும் என்னால் என்னுடைய செவன்த்து குயினை ப்ளேஸ் பண்ண முடியலை. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்னுடைய தேர்டு குயினை செவன்த்து காலம்லேருந்து எயித்து காலமுக்கு மூவ் பண்ணுறேன். எயித்து காலமுக்கு மூவ் பண்ணிக்கிட்டு
அடுத்து ஃபோர்த் குயின் எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணிடலாம். ஃபோர்த் குயினை ஃபோர்த் ரோவுடைய செகண்ட் காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து ஃபிஃப்த் குயினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ரோவுடைய ஃபோர்த்து காலமில் பிளேஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நான் அங்கே பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து சிக்ஸ்த்து குயின் எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ரோவுடைய செவன்த் காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து செவன்த் குயின் செக் பண்ணுறேன். இப்போவும் என்னால் செவன்த் குயினை பிளேஸ் பண்ண முடியல. ஏன்னா செவன்த்து ரோவுடைய எல்லா காலமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிஃப்த்து குயினை வேறு ஏதாவது இடத்துல மூவ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். என்னுடைய ஃபிஃப்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ செவன்த்து பிளேஸுக்கு மூவ் பண்ணியிருக்கேன். செவன்த்து காலமுக்கு மூவ் பண்ணிவிட்டு திரும்ப ட்ரை பண்ணுறேன். சிக்ஸ்த்து குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். சிக்ஸ்த்து குயினை தேர்டு காலமில் பிளேஸ் பண்ண முடியும். அடுத்து செவன்த்து குயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். செவன்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து காலமில் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ பிளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து எயித் குயின் ட்ரை பண்ணுறேன். இப்போவும் என்னால் எயித் குயினை ஸ்டோர் பண்ண முடியல. எயித் ரோவில் இருக்கக்கூடிய எல்லா காலமே அட்டாக்கிங் காலமாக இருக்குது. ஸோ அகைன் கோ பேக்கில் போயிட்டு திரும்ப வேறு பாசிபிலிட்டிஸ் செக் பண்ணுறேன். வேறு பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோர்த்து குயினை வேறு ஏதாவது இடத்துக்கு மூவ் பண்ணால் எனக்கு சொல்யூஷன் வருதான்னு ட்ரை பண்ண போகிறேன். அதனால் நான் என்னுடைய ஃபோர்த்து குயினை இப்போ என்னோட சிக்ஸ்த்து பிளேஸுக்கு ரீஅரேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்து ஃபிஃப்த்து குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். ஃபிஃப்த்து குயினை ஃபிஃப்த் ரோவுடைய தேர்டு காலமில் பிளேஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து குயினை வந்து செவன்த்து காலமுக்கு பிளேஸ் பண்ணுறேன். செவன்த்து குயினை வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ரோவுடைய காலம் 2ல் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னுடைய எயித் குயினை எங்கே பிளேஸ் பண்ண முடியும்னு செக் பண்ணுறேன். இப்போ எயித் குயினை வந்து பார்த்தீங்கன்னா எயித் ரோவுடைய காலம் நம்பர் 4ல் பிளேஸ் பண்ண முடியும். ஸோ அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த 8x8 செஸ் போர்டில் 8 ரோஸ் 8 காலம்ஸ் இருக்கக்கூடிய இந்த செஸ் போர்டில் 8 குயின்ஸை நம்ம நான் அட்டாக்கிங் பொசிஷனில் பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது மட்டும்தான் சொல்யூஷன் இல்லை. 8 குயின் ப்ராப்ளமை பொறுத்தவரையிலும் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு குயினை ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலமில் எடுத்துக்கல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபஸ்ட்டு சொல்யூஷன் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய சொல்யூஷன். இதே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குயினை ஃபஸ்ட்டு காலமில் செட் பண்ணாமல் ஃபஸ்ட் ரோவோடைய வேறு ஏதாவது ஒரு காலமில் செட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு வேற ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த பேக் ட்ராக்கிங் மெத்தடில் தான் 8 குயின் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, வேரியஸ் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஆனால் மற்ற எல்லா மெத்தடை விட இந்த பேக் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி இந்த 8 குயின் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட் மெத்தனாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த பேக் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி 8 குயின் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக் ட்ராக்கிங்கை இன்னொரு மெத்தனாலஜியில் சால்வ் பண்ணலாம். அது ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்சில் 8 குயின் ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 4.4 பில்லியன் கம்பேரிசன்ஸ் நடக்கும். ஓகேங்களா? ஆனால் அதே 8 குயின் ப்ராப்ளமை பேக் ட்ராக்கிங் மெத்தடை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா வெறும் 69,281 கம்பேரிசன்ஸ் தான் நடக்கும். அப்போ எது பெஸ்ட்டுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. 4.4 பில்லியன் கம்பேரிசனா அல்லது 69,281 கம்பேரிசனா? ஓகேங்களா? ஸோ இந்த பேக் ட்ராக்கிங்கை யூஸ் பண்ணி நடக்கூடிய 69,281 கம்பேரிசன்ஸில் எத்தனை பாசிபிள் கம்பேரிசன்ஸாக இருக்கும், அதாவது குயினை பிளேஸ் பண்ணுறதுக்கான ட்ரூ வேல்யூ வரக்கூடிய பாசிபிள் கம்பேரிசன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,320 கம்பேரிசன்ஸ் வந்து பாசிபிள் மூவ்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கம்பேரிசன். அப்போ இந்த டோட்டலாக இருக்கக்கூடிய 69,281லேருந்து இந்த 40,320 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 28,961 கம்பேரிசன்ஸ் தான் அன்பவுண்டட் கம்பேரிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்மளால மூவ் பண்ண முடியாத கம்பேரிசன்ஸ். ஓகேங்களா? அப்போ டோட்டல் கம்பேரிசன்ஸ்லேருந்து நம்ம மூவ் பண்ண முடியாத கம்பேரிசன்ஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2.3% ஆஃப் கம்பேரிசன்ஸை தான்
அன்பவுண்டட் கம்பேரிசன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 2.3 கம்பேரிசன்ஸ் தான் அன்பவுண்டட் கம்பேரிசன்ஸ் அப்படிங்கல இட் இஸ் அக்செப்டபிள் ரேஷியோ. ஸோ அதனால் தான் வந்து நம்ம இந்த 8 குயின் ப்ராப்ளம் வந்து பேக் ட்ராக்கிங் மெத்தனாலஜியில் சால்வ் பண்ணுறது தான் பெஸ்ட் வே அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னைக்கு உங்களுக்கு பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணி ஒரு 8 குயின் ப்ராப்ளம் ஆர் n குயின் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கொஸ்டின் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் இந்த பேக் ட்ராக்கிங் அப்ரோச்சை யூஸ் பண்ணி சம் ஆஃப் சப்செட் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.